அலுமினியம் உடைய பிரைஸ் 27% இன்க்ரீஸ் ஆச்சு. பட் ஆனால் இது நிறைய பேருக்கு தெரியாது, பிகாஸ் அது ரொம்ப குவாய்டா மூவ் ஆச்சு. ஸோ இந்த 27% மூவ் ஏன் இம்பார்ட்டன்ட், அதை தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்க. அலுமினியம் உடைய பிரைஸ் ஏன் குவாய்டா மூவ் ஆச்சு, அதுக்கு பின்னாடி இருக்க ரிசர்ச் பேக்டு டேட்டா அண்ட் நம்பர்ஸ் என்ன சொல்லுது, இந்தியாவுடைய லாங் டேர்ம் க்ரோத்துக்கு அலுமினியம் எப்படி ஒரு ஃபவுண்டேஷன் மெட்டலாக இருக்குது, சப்போஸ் இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரோச் என்னவா இருக்கணும், இது எல்லாத்தையுமே கிளியராக புரிஞ்சுக்கிட்டு எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லாமல் நீங்களே ஒரு கிளியர் அண்ட் கான்ஃபிடென்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த வீடியோ உங்களை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கைட் பண்ணும். ஓகே, வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி let me give you the sections which we will be covering in this video. Okay, number 1, அதாவது 2025ல இருந்து இப்போ கரண்ட் அலுமினியம் உடைய டேட்டா என்ன, ஓகேவா, அதோடைய கரண்ட் டேட்டாவை நம்ம பார்க்கலாம். ஓகே, let us understand where it stands. ஓகே, so first இந்த டேட்டாவை நம்ம பார்க்கலாம். ஓகேவா, so that you will see the visuals. நம்ம சார்ட்ஸ் பார்க்கலாம் as usual. Okay, number 2, ஒரு பேசிக் செக்ஷன், அதாவது what is aluminum and why it really matters. ஓகேவா, so a basic we will cover in this section. Okay, number 3, we will be covering what are the 4 demand drivers of aluminum which is quietly pushing aluminum's price. ஓகேவா, நம்ம அதை பத்தி இந்த செக்ஷன்ல டீடைல்டா பார்க்கலாம். ஓகேவா, number 4, ஸோ இதோடைய growth சைலண்டா போயிட்டு இருக்குன்னா ஏன் இது ஹைப்பே இல்லை, கோல்டுக்கு ஹைப் இருக்கு, சில்வருக்கு ஹைப் இருக்கு, ஏன் காப்பர் கூட ரீசெண்டா ஹைப் வந்தது கரெக்டா, பட் ஏன் அலுமினியம்க்கு ஹைப்பே இல்லை, அன் இன்ட்ரெஸ்டிங் செக்ஷன், ரைட்? வில் கவர் திஸ், why there is no hype for aluminum, so we will see in this section. Okay, number 5, okay, demand இருக்கு, 4 demand drivers பத்தி பேச போறோம்னு சொன்னீங்க. What about its supply? This is one more important thing, right? So we will be speaking about the supply for aluminum. Okay, ஃபைனலா இது எல்லாத்தையுமே கிளியரா புரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணனா இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரோச் என்னவா இருக்கணும், பிகினர்ஸ் எப்படி ஃபாலோ பண்ணணும், ப்ராப்பர் ஸ்டெப் பை ஸ்டெப் கைடன்ஸ் இருக்கணும்ல. ஸோ அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரோச் பத்தி நம்ம பார்க்க போறோம். So these are the 6 sections which we will be covering in this video. Okay, so if you are not here for this, you can skip off this video. For remaining people, just stay with me till the end. Research back data நம்ம step by step பார்க்கலாம். ஓகேவா, so let's begin. Okay, let's come to our first section. நான் என்ன சொல்லிருந்தேன், 2025ல இருந்து கரண்ட் உடைய அலுமினியம் டேட்டா பார்க்கலாம். அதாவது இங்க வந்து நான் சார்ட்டை ஷேர் பண்றேன்னு சொன்னால, ஸோ நான் சைட்ல சார்ட் அட்டாச் பண்றேன், நீங்க அப்சர்வ் பண்ணுங்க. இப்போ அதாவது 2025 உடைய மிட்ல அரௌண்ட் மே டைம்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு அலுமினியம், 27%. Just for your reference, Indian stock market year on year average 12% returns கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கீங்க, கரெக்டா? Now tell me, மிட் இயர்ல இருந்து எண்டுக்குள்ள 27% அலுமினியம் ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. Now tell me, isn't it quietly moving? ஹைப்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கோல்டும் சரி சில்வரும் சரி என் காப்பர் நம்மளுடைய கடைசி வீடியோல கூட நம்ம பார்த்தோம், கரெக்டா? பட் அலுமினியம் ஹைப்பே ஆகல. So what does that mean? Now it's time to increase your knowledge, right? Now you got the data, you got the clarity. Now we'll step by step basics la irundhu cover panni drivers, demand, everything we will see. First thing first, adavadhu what is aluminum and why it matters. Okay, just give me some time so that இதே வீடியோல இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரோச் இருக்கு, எல்லாமே உங்களுக்கு கிளியர் ஆயிடும். ஓகே ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், முதல்ல அலுமினியம்னா என்ன, நம்ம டெய்லி லைஃப்ல யூஸ் பண்றோம்ல, அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. பட் இது ஒரு இம்பார்ட்டன்டான இண்டஸ்ட்ரியல் மெட்டல். நான் ஒன்று சொல்லட்டுமா, இந்த ஹோல் வீடியோவே ரிவால்வ் ஆகிறதுக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் ரீசன் இந்த செக்ஷன்ல இருக்கு. ஐ ஹோப் யூ வில் ஃபைண்ட் இட். லெட் மீ டெல் ஒன் பை ஒன். அதாவது ஒரு 4 சிம்பிள் ரீசன்ஸ் நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, எதுக்கு அலுமினியம் உண்மையிலே மேட்டர் ஆகுதுன்னா ரொம்ப சிம்பிள். உங்க எல்லாருக்குமே தெரியும் இது ஒரு லைட் வெயிட்டான மெட்டல், கரெக்டா இல்லையா? சரி, இது லைட் வெயிட் மெட்டல் அப்படின்றதுக்காக இதுல ஸ்ட்ரென்த் கிடையாதா? ஸ்டீலை விட கம்பேர் பண்ணும்போது இது லைட் வெயிட் தான். எஸ், வி அக்ரி தட். அதனால இதுல ஸ்ட்ரென்த் இல்லாம இருக்கா? கிடையாது, இதுல ஸ்ட்ரென்த்தும் இருக்கு. ஆமா, ரைட் ஆர் நாட்? அது மட்டும் இல்லாம இதுல அவ்வளவு ஈஸியா ரஸ்டும் பிடிக்காது, ரைட் ஆர் நாட்? ஓகே, அலுமினியம்ன்ற ஒரு மெட்டலை நம்மளால ரீசைக்கிள் பண்ண முடியும். நவ் கேன் ஐ டெல் ஒன் திங், ரீசைக்கிள் பண்ணும்போது 95% ஆஃப் த எனர்ஜி நம்மளால சேவ் பண்ண முடியும். Do you see the significance why this metal is important? நான் ஒன்று சொல்றேன், இப்போ நம்ம அலுமினியம் நம்ம ப்ரொடக்ஷன் பண்றோம்னு வச்சுக்கோங்க, ஒரு எனர்ஜி தேவைப்படுதா? லெட்ஸ் சே எக்ஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி தேவைப்படுது. இதை நம்ம ரீசைக்கிள் பண்ணும்போது 95% ஆஃப் த எனர்ஜி நம்மளால சேவ் பண்ண முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்?
வெறும் 5% ஆஃப் த எனர்ஜி தான் தேவையே படும் ரீசைக்கிள் பண்ணணும்னா. டோன்ட் யூ திங்க் வை திஸ் மெடல் இஸ் இம்பார்ட்டன்ட்? This is the main reason this whole video is going to travel. அலுமினியம் உடைய டிமாண்ட் எங்கெங்க வருது அப்படின்றது இந்த செக்ஷன்ல பார்க்கலாம். ஓகேவா? எங்கெங்க இருந்து டிமாண்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க காப்பர் வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு கோரிலேஷனை நீங்க பார்ப்பீங்க. நம்ம ஒரு டிமாண்டுக்குமே ஒரு ரிசர்ச் டேட்டாவை நான் சைட்ல அட்டாச் பண்றேன் உங்க ரெஃபரன்ஸுக்கு. ஓகேவா? ஸோ தேர் ஆர் 4 டிரைவர்ஸ் நான் சொல்லியிருந்தேன். கரெக்டா? நீங்க முன்னாடி நோட் பண்ணிருந்தீங்கன்னு தெரியும். நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்தே வரலாம். இவி வெஹிக்கிள்ஸ். ஐ ஹோப் காப்பர் வீடியோ பார்த்தவங்களுக்கு ஒரு சிமிலாரிட்டி கிடைச்சிருக்கும். பட் ஒரு இம்பார்ட்டன்டான ரியல் லைஃப் டேட்டாவை நான் ஷேர் பண்றேன். அதை நீங்க நல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ட்ரெடிஷ்னல் வெஹிக்கிள்ஸ்ல எல்லாமே அலுமினியம் யூஸ் ஆகுறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு பேசிக் லெவலில் யூஸ் ஆகும். கரெக்டா? பட் இவி வெஹிக்கிள்ஸ்ல ஒரு இம்பார்ட்டன்டான சேஞ்ச் நடக்குது. அது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம இவி வெஹிக்கிள்ஸ்ல எல்லாம் ஒரு பேட்டரி இருக்கும். ரைட்டா? இப்போ அதுக்கு ஒரு ப்ரொடெக்டிவ் மெட்டல் பாக்ஸ் தேவைப்படுது. ஓகேவா? அந்த ப்ரொடெக்டிவ் மெட்டல் பாக்ஸ் தான் பேட்டரி என்க்ளோஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. பேட்டரி என்க்ளோஷர், அதாவது அதை ஒரு ப்ரொடெக்ட் பண்ணணும்ல அந்த பேட்டரியை. ஸோ அதுக்கு நம்ம இந்த பேட்டரி என்க்ளோஷர் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இதுக்கு 80 இருந்து 100 kgs ஆஃப் அலுமினியம் தேவைப்படுது. திஸ் இஸ் ஹியூஜ் டிமாண்ட் பிரதர். இப்போ நான் சொல்றது தியரி மட்டும் கிடையாது, ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் கூட ஷேர் பண்றேன். ஹிண்டால்கோ அப்படின்ற ஒரு கம்பெனி மஹிந்திரா இருக்குல்ல, அதுக்கு 10,000 அலுமினியம் பேட்டரி என்க்ளோஷர்ஸ் டெலிவர் பண்ணியிருக்காங்க. லைக் உங்களுக்கு புரியுதா? அவங்க மஹிந்திராவுடைய இந்த ரீசன்ட் வெஹிக்கிள்ஸ் இருக்குல்ல, இந்த எஸ்யூவிஸ் சொல்லுவாங்களே, இந்த பிஇ அண்ட் எக்ஸ்இவி வேரியன்ஸ் இருக்குல்ல, அந்த 2 வேரியன்ஸுக்குமே ஆல்மோஸ்ட் 10,000 அலுமினியம் பேட்டரி என்க்ளோஷர்ஸ் அவங்க டெலிவர் பண்ணியிருக்காங்க. ரைட்டா? ஸோ அதனால ரிசர்ச் என்ன தெரியுமா சொல்லுது? இதனால ஆல்மோஸ்ட் 40% வெயிட் ரெடியூஸ் ஆயிருக்கு வெஹிக்கிள்ஸ்ல. இதனால 8 to 10% பெட்டர் டிரைவிங் ரேஞ்ச் கிடைக்குது. ஸோ இன்னொரு ரியல் லைஃப் டேட்டா சொல்லட்டுமா? ஆல்மோஸ்ட் 3000 வெஹிக்கிள்ஸ் இந்தியன் ரோட்ஸ்ல ஆல்ரெடி போய்கிட்டு தான் இருக்கு வித் திஸ் அலுமினியம் பேட்டரி என்க்ளோஷர்ஸ். அதாவது அலுமினியம் உடைய டிமாண்ட் இவி வெஹிக்கிள்ஸ்ல இருந்து அதிகமாகிட்டே தானே போகும். எப்படி நான் சொல்றேன்? சிம்பிள். அதாவது இப்போ இவி ஒரு ப்ரொடக்ஷன் இருக்கு. கரெக்டா? பை 2030ல ஆல்மோஸ்ட் 1 million EV, அதாவது 1 million EV வெஹிக்கிள்ஸ் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு டேட்டா சொல்லுது. அப்போ இவ்வளோ இவி வெஹிக்கிள்ஸ் உடைய ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா தட் இஸ் கோரிலேட்டட் டு அத்தனை இவிக்குமே பேட்டரி தேவைப்படும், அத்தனை பேட்டரிக்குமே அலுமினியம் அந்த ப்ரொடக்ஷன் தேவைப்படும். அப்போ இவ்வளோ ப்ரொடக்ஷன் தேவைப்பட்டா அலுமினியம் உடைய டிமாண்ட் ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகும். எஸ் ஆர் நோ? ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். கரெக்டா? ஓகே ஓகே, வி வில் கோ டு தி செகண்ட் ஃபேக்டர். ஓகே, நம்ம கண்டினியூ பண்ணலாம். இவி வெஹிக்கிள்ஸ்க்கு அப்புறமா நம்பர் 2 எங்க இருந்து டிமாண்ட் வருது? ரினியூவபிள் செக்டார்ல இருந்து. ஸோ அதாவது ரினியூவபிள் செக்டார்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். கரெக்டா? எங்கெங்க இருந்து டிமாண்ட் வரும்? சோலார் பேனல்ஸ்ல இருந்து வரும், டிரான்ஸ்மிஷன் டவர்ஸ்ல இருந்து வரும், விண்ட் மில்ஸ்ல இருந்து வரும். கரெக்டா? ஸோ இது எல்லாத்துல இருந்துமே நம்மளுக்கு வர டிமாண்ட் தான் நம்ம ரினியூவபிள் செக்டார்ல இருந்து டிமாண்ட் வருது அப்படின்னு சொல்றோம். ஸோ டேட்டா படி என்ன சொல்றாங்க அப்படின்னா 2030க்குள்ள ரினியூவபிள் செக்டார்ல இருந்து மட்டும் ஆல்மோஸ்ட் 5 million tons அலுமினியம்க்கு டிமாண்ட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வாட் டஸ் தட் மீன்? 5 million tonsக்கு டிமாண்ட் இருக்கு அப்படின்னா அலுமினியமுக்கு growth ஒன்றும் பெண்டிங் இருக்குன்னு அர்த்தம். கரெக்டா? இது ஒரு இம்பார்ட்டன்டான ரீசன் உங்களோட நான் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். ஓகே, ரினியூவபிள் முடிஞ்சிருச்சு. நம்பர் 3 என்னது? ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபியூச்சரும் இதுதான் நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ரைட்? அதாவது ஏஐ அண்ட் டேட்டா சென்டர்ஸ். நம்ம காப்பர் வீடியோல பார்த்த மாதிரி ஏஐ அண்ட் டேட்டா சென்டர்ஸ் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் காப்பருடைய growthக்கோ அதே மாதிரி அலுமினியம்க்கும் இம்பார்ட்டன்ட். லெட் மீ ஷேர் தி டேட்டா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எல்லாருக்குமே தெரியும், அதாவது சர்வர்ஸ் ரன் ஆக ஹீட் அதிகமா ப்ரொடியூஸ் ஆகும். ரைட்டா? ரைட். ஸோ வாட் டஸ் தட் மீன்? ஹீட் வந்து அதிகமா ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. அதாவது ஆஸ் பர் டேட்டா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ நம்ம இப்போ கரண்டா இருக்கிற எல்லா சர்வர்ஸா இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், கரண்டா ஆல்மோஸ்ட் பவர் தேவைப்படுறதுன்னு பாத்தீங்கன்னா 30ல இருந்து 50 கிலோவாட் வரைக்கும் தான் பவர் வந்து தேவைப்படுது. பட் ப்ரொஜெக்ஷன்ஸ் என்ன அப்படின்னா ஃபியூச்சர்ல ஆல்மோஸ்ட் 100 கிலோவாட் வரைக்கும் பவர் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஸோ இவ்வளோ பவர் தேவைப்பட்டா அதிகமா என்ன ஆகும்? ஹீட்டும் அதிகமா ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ அவ்வளோ ஹீட் அதிகமா ப்ரொடியூஸ் ஆனா ஏஐ சர்வர்ஸுக்கு அதிகமா தேவைப்படுறது என்னது? ஆப்வியஸ்லி கூலிங் சிஸ்டம்ஸ். கூலிங் சிஸ்டம்ஸ்ல என்ன யூஸ் ஆகுது? ஆப்வியஸ்லி அலுமினியம். ஸோ அலுமினியம் உடைய டிமாண்டுக்கு இதுவும் ஒரு ரீசன். ரைட்டா? ஏஐ அண்ட் டேட்டா சென்டர்ஸ். ஐ ஹோப் உங்களால ஒரு ரிலேட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் காப்பர் வீடியோக்கு. ரைட்? ஸோ ஃபைனலா திஸ் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். திஸ் இஸ் எஸ்பெஷலி ஃபார் அலுமினியம் கூட சொல்லலாம். அர்பனைசேஷன் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேவா? ஸோ அதாவது ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா நம்ம இந்தியாவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்லோவா க்ரோ ஆகிட்டே இருக்கா. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா என்னது? பில்டிங்ஸ், வேற என்ன இருக்கு, மெட்ரோஸ், ரயில்வேஸ், ஏர்போர்ட்ஸ், வாட் எவர் இட் இஸ். ரைட்? ஸோ இது எல்லாமே ரேப்பிடா க்ரோ ஆகிட்டு இருக்கா.
சிம்பிளா சொல்லணும்னா இப்போ கரண்ட் 2023ல இருந்து இப்போ வரைக்கும் டிமாண்ட் என்ன அப்படின்னா அலுமினியம்க்கு ப்ரொடக்ஷன் எவ்வளவு தெரியுமா ஆகுது, விச் இஸ் சோல்லி டெடிகேட்டட் டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஆல்மோஸ்ட் 4 மில்லியன் டன்ஸ். இது 2070க்குள்ள எவ்வளவு ஆயிடும் தெரியுமா சொல்றாங்க, it's almost 37 million tons ஆயிடும் சொல்றாங்க. This is not small, this is almost 9x times increase ஆயிடும் அலுமினியம் உடைய ப்ரொடக்ஷன் which is dedicated to this infrastructure அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அலுமினியம் உடைய டிமாண்ட் அப்படின்றது இட்ஸ் அ லாங் ஸ்டோரி. கரெக்டா, இதோடைய growth is still pending. கரெக்டா. ஸோ தீஸ் ஆர் த 4 important things. EV நம்ம பார்த்தோம், அதுக்கப்புறமா ரினியூவபிள் செக்டார் பார்த்தோம், அதுக்கப்புறமா AI டேட்டா சென்டர்ஸ் பார்த்தோம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்தோம். இது எல்லாத்துக்குமே எங்கெங்கிருந்து டிமாண்ட் வருது, ரிசர்ச் என்ன சொல்லுது, அதுதான் இந்த செக்ஷன்ல நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் செக்ஷனுக்கு போகலாம், வேர் வி வில் ஸ்பீக் அபவுட் ஹைப். ஏன் இதை பத்தி ஹைப்பே இல்லை, லெட்ஸ் ஸ்பீக் அபவுட் தட். அலுமினியம்க்கு எதுக்கு ஹைப் இல்லை அப்படின்றத நம்ம இந்த செக்ஷன்ல பார்க்கலாம். ரொம்ப ஒரு 2 சிம்பிள் பாயிண்ட்ஸ்ல நான் இந்த செக்ஷனை முடிச்சிடறேன். அதாவது நம்பர் 1, அலுமினியம் அப்படின்றது ஒரு ஸ்லோ மூவிங் இண்டஸ்ட்ரியல் மெட்டல். கரெக்டா இல்லையா? கரெக்ட். இதோடைய டிமாண்ட் எங்க இருந்து வருதுன்னு கொஞ்சம் பாருங்க, அங்கேயே உங்களுக்கு புரிஞ்சிடும். இதோடைய டிமாண்ட் எங்க இருந்து வருது, அர்பனைசேஷன் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அதாவது இந்த மெட்ரோஸ், பில்டிங்ஸ், ஆல் தோஸ் ஸ்டெப்ஸ். மெட்ரோஸ், பில்டிங்ஸ்ல எல்லாம் அப்படியே உடனே 1 இயர்ல எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிருமா? தட்ஸ் இட் செல்ஃப் இஸ் அ டைம் கன்சியூமிங் ப்ராசஸ். கரெக்டா? ஸோ அதுக்கு அதிகமான டைம் எடுக்கும் போது அலுமினியமுடைய டிமாண்டும் அதுக்கேற்ற மாதிரி தானே போகும். ஸோ இட்ஸ் அ ஸ்லோ மூவிங் இண்டஸ்ட்ரியல் மெட்டல். கரெக்டா? அதாவது ஹைப் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது தான் நான் ரீசெண்டாக ஒரு இடத்துல பார்த்தேன். ஸோ கோல்டு சிலர் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி கோல்டு அண்ட் சில்வர்ல கூட இப்பெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண முடியாது, அது கூட இப்பெல்லாம் சேஃப் இல்லாமல் போயிருச்சுன்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஜஸ்ட் சி, அதாவது கோல்டு அண்ட் சில்வர் அப்படின்றது ஒரு டேஞ்சபிள் அசெட்ஸ். கரெக்டா? அதாவது உங்களால அதை தொட முடியும், தட் இஸ் ரியல். கரெக்டா? இப்போ அதுவே சேஃப் இல்லைன்ற மாதிரி பீப்புள் பேசுறாங்க. தென் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தென் வாட் இஸ் சேஃப். இந்தியன் ருபி லைக் நம்ம வச்சிருக்கோமே ஃபியாட் கரன்சிஸ், அதுவா? அது ஓவர் நைட்ல செல்லாம கூட போகலாம். ஐ ஹோப் நான் எதை சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பட் கோல்டு அண்ட் சில்வர் நாளைக்கு செல்லாதுன்னு யாராலும் சொல்ல முடியாது. ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், டெம்பரரி கரெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கலாம். ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், அந்த மாதிரி சில திங்ஸ் இந்த மாதிரி கோல்டு அண்ட் சில்வர் பிரைசஸ் கீழே வரும்போது ஆப்வியஸ்லி there will be talks which is negative, but that is short lived. அதை சொல்லணும்னு நினைச்சேன். ஓகே, சாரி ஃபார் த டிவியேஷன். நம்பர் 2 ரொம்ப சிம்பிள். இதுல எமோஷனா இருக்கட்டும் அதெல்லாம் ரொம்ப இன்வால்வ் கிடையாது. கரெக்டா? இப்போ கோல்டும் சரி சில்வரும் சரி அது வந்து ஒரு ப்ரிஷியஸ் மெட்டல். ஸோ கண்டிப்பா எமோஷன் இன்வால்வா இருக்கும். கரெக்டா இல்லையா? நீங்களே சொல்லுங்க, கரெக்ட் தானே? ஸோ ஆப்வியஸ்லி அப்போ அலுமினியம் அப்படின்ற இது வந்து ப்ரிஷியஸ் மெட்டல் கிடையாது, இது பேஸ் மெட்டல், காப்பர் மெட்டல். ஸோ அதனால இதுல ஃபியர் அந்த அளவுக்கு அதிகமா இருக்காது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ ஃபியர் அந்த அளவுக்கு இல்லாதனால ஸ்பெகுலேஷனும் அந்த அளவுக்கு இருக்காது. கோல்டு அண்ட் சில்வர்ல ஸ்பெகுலேஷன்ஸ் பாசிபிள், பட் இதுல ஸ்பெகுலேஷன் கம்மி. யூ அண்டர்ஸ்டுட் எதுக்கு இதுல ஹைப் இல்லை அந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எப்படி டிமாண்டை கவர் பண்ணுமோ, எப்படி ஹைப்பை கவர் பண்ணுமோ, அதே மாதிரி அலுமினியம் உடைய சப்ளையும் கவர் பண்றோம். ஓகே, ஆஃப்டர் லாட் ஆஃப் ரிசர்ச் நான் ஒரு 2 பாயிண்ட்ஸ் மட்டும் சொன்னா போதும், அலுமினியம் உடைய சப்ளை பத்தி உங்களுக்கு மொத்த டேட்டாவும் கிடைச்சிடும். சிம்பிளா சொல்லணும்னா இதோடைய சப்ளை மேஜர்லி டிபெண்ட்ஸ் ஆன் 2 ஃபேக்டர்ஸ். நம்பர் 1, அதாவது அலுமினியம் ப்ரொடக்ஷனுக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன், லாட் ஆஃப் பவர் தேவைப்படுது. கரெக்டா? நிறைய பவர் தேவைப்படுது. நான் சைட்ல அட்டாச் பண்றேன் எவ்வளவு பவர் தேவைப்படுது நீங்களே பாருங்க. நிறைய பவர் தேவைப்பட்டா என்ன தேவைப்படும், நிறைய எலக்ட்ரிசிட்டி தேவைப்படும். ரைட்? அண்ட் எனக்கு ஒண்ணு சொல்லுங்க, பவரும் எலக்ட்ரிசிட்டியும் அன்லிமிட்டடா? கிடையாது. அது ரெண்டுமே லிமிட்டட். லிமிட்டடா இருந்தா சப்ளை அன்லிமிட்டடாவா இருக்கும்? லிமிட்டடா தானே இருக்கும். ஸோ சப்ளையும் லிமிட்டட். திஸ் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் திங் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, நம்பர் 2, சைனா அலுமினியம் ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஓகேவா? ஆனா அதுலயும் அவங்க ஒரு கேப் வச்சிருக்காங்க. கேப்னா ஒரு வருஷத்துக்கு நாங்க இவ்வளவுதான் ப்ரொடியூஸ் பண்ணுவோம் அலுமினியம் அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளவு திறமை வச்சிருக்காங்க? 45 மில்லியன் டன்ஸ் இயர்லி அவங்க இவ்வளவுதான் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இவ்வளவு வந்துச்சுன்னா they will stop. Why they will stop? Because of environmental issues. அதாவது என்விரான்மெண்ட்டை சேஃபா வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக சில கன்சர்ன்ஸ் இருக்குல்ல. நம்ம ஏதாச்சும் ஓவர் ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை என்விரான்மெண்ட் அஃபெக்ட் பண்ணிடும். கரெக்டா? ஸோ அதை ரெண்டுமே ஸ்டேபிளா கொண்டு போகணும் அப்படின்னா ஒரு கேப் வச்சுக்கணும். அதாவது இதுக்கு மேல ஒரு வருஷத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால சைனா 45 மில்லியன் டன்ஸ் தான் 1 இயருக்கு நாங்க ப்ரொடியூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. ஸோ சப்ளை அன்லிமிட்டடா? லிமிட்டட். ஏன்னா சைனா இஸ் த மேஜர் ப்ரொடியூசர் ஃபார் அலுமினியம். ஸோ அவங்களும் லிமிட்டட். யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ major 2 important sources for supply are limited. You understand? But demand increase ஆயிட்டே தான் போகும். ஆனா சப்ளை அதுக்கு கோப் ஈஸியா பண்ணிட முடியாது. Why? Because of these 2 reasons. So you understand why even though demand increases, supplyனால ஈஸியா கோப் அப் பண்ணிட முடியாது. So there will always be demand. Aluminum is short lived or it has a long story growth, right? So I hope எல்லா செக்ஷன்ஸுமே வித் டேட்டாவோட உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். கரெக்டா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த மொத்த
இம்பார்ட்டன்ட் டேட்டாவோட உங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடைச்சது. கரெக்டா? ஸோ இப்போ இதை வச்சு நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கணும். ரைட்டா? ஸோ இப்போ சப்போஸ் எனக்கு இன்வெஸ்ட் பண்ணும் அலுமினியம்ல. ஸோ வாட் ஆர் த அப்ரோச்சஸ்? ஸோ இப்போ ஒரு பிகினரா நான் இருக்கேன், நான் வந்து இப்போ இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரோச் பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளா நான் உங்களுக்கு ஒரு 3 ஸ்டாக்ஸ் சொல்றேன், அதோடைய பிசினஸஸ் பத்தி நம்ம பார்க்கலாம். யூ வில் கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட். ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் த சிம்பிளஸ்ட் வேஸ் டு கெட் த எக்ஸ்போஷர் ஆஃப் அலுமினியம். ஓகேவா? அண்ட் இது எதுவுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. ஓகே, திஸ் இஸ் ஜஸ்ட் ஃபார் எஜுகேஷனல் பர்பசஸ். ஸோ நான் சொன்ன மாதிரியே நம்ம 3 செக்ஷன்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? அதாவது நம்பர் 1, நால்கோ அப்படின்ற ஒரு கம்பெனி. ஓகேவா? ஸோ இது என்ன அப்படின்னா, இதோடைய பிசினஸ் முதல்ல புரிஞ்சுக்கோங்க. சிம்பிள். கரெக்டா? ஸோ இது வந்து 100% அலுமினியம் டிபெண்டன்ட். ஓகேவா? அதாவது இந்த கம்பெனி வந்து 100% அலுமினியம் டிபெண்டன்ட். இதோடைய பிசினஸே கம்ப்ளீட்டா அலுமினியம் ப்ரொடக்ஷன் அதுல ரிலேட்டடா இருக்கு. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, மைன் பண்றாங்களே, அதுல இருந்து அலுமினியம் ப்ரொடியூஸ் பண்றாங்களே, அதோடைய மொத்த ஃபுல் செயினுமே இந்த கம்பெனி கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ அதனால உங்களுக்கு கம்ப்ளீட் அலுமினியம் எக்ஸ்போஷர் வேணும் அப்படின்னா எந்த ஸ்டாக்கை நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம்? நால்கோ அப்படின்ற ஸ்டாக்கை ப்ரிஃபர் பண்ணலாம். ரைட்? ஐ யூ அண்டர்ஸ்டுட் த பேசிக்ஸ்ல. ஸோ யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங். அதாவது அலுமினியம் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இந்த கம்பெனியோடைய பிரைஸ் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இதோடைய சார்ட்டை நான் சைட்ல அட்டாச் பண்றேன், நீங்க பாருங்க. நால்கோ அப்படின்ற ஒரு ஸ்டாக், இதோடைய ரிட்டர்ன்ஸ் நீங்களே பாருங்க. ஆல்மோஸ்ட் 200% பிளஸ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்தது. அண்ட் நம்மள நிறைய பேருக்கு இந்த ஸ்டாக் தெரியுமா? சிம்பிள். ரைட்டா? பட் இது எதோடைய டிபெண்டன்ட்? அலுமினியம் உடைய டிபெண்டன்ட். நவ் டெல் மீ, இது குவாய்ட்டா க்ரோ ஆச்சா இல்லையா? யூ அண்டர்ஸ்டுட், ரைட்? அலுமினியம் உடைய எக்ஸ்போஷர் டைரக்டா வேணும் அப்படின்னா நால்கோ அப்படின்ற ஸ்டாக்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் இப்போ டைரக்டா போயிட்டு நால்கோல இன்வெஸ்ட் பண்ணிடலாமா? ஆல்ரெடி 200% ரிட்டர்ன்ஸ் இருக்கு. அதோடைய பி ரேஷியோ என்ன, அதோடைய பிபி ரேஷியோ என்ன, இப்போ கரெக்டான லெவல்ல தான் இருக்கு, அதெல்லாம் நம்ம பார்க்கணும். தேர் ஆர் லைக் ஃபண்டமெண்டலி யூ ஹேவ் டு செக் த கம்பெனி. கரெக்டா? அதுக்கப்புறம் தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். நாட் லைக் ஓகே ஆல்ரெடி 200% ரிட்டர்ன்ஸ் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ரைட்டா? அதோடைய பிசினஸ் என்ன அண்ட் அதோடைய ஃபண்டமெண்டல்ஸ் எப்படி இருக்கு அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் தான் நம்ம ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணணும். ஓகேவா? அண்ட் அலுமினியம் எக்ஸ்போஷர் கம்ப்ளீட்டா நம்மளுக்கு நால்கோல கிடைச்சிடும். ஓகே, லெட்ஸ் மூவ் டு செகண்ட் ஸ்டாக், அதாவது ஹிண்டால்கோ. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கம்பெனியோடைய பிசினஸ் புரிஞ்சுக்கோங்க. சி சிம்பிள். இந்த ஸ்டாக்னு மட்டும் கிடையாது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நீங்க எந்த ஸ்டாக் இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா கூட முதல்ல ஃபர்ஸ்ட் உங்களை நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. ஓகே, ஐ எம் இன்வெஸ்டிங் இன் ரிலையன்ஸ். ஓகே, அதோடைய பிசினஸ் என்ன? ஓகே, ஐ எம் இன்வெஸ்டிங் இன் திஸ் பர்டிகுலர் கம்பெனி. ஓகே, அதோடைய பிசினஸ் என்ன? முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. தென் ஒன்லி யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஓகே அந்த ஸ்டாக் எப்படி ஃபியூச்சர்ல பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு யூ அண்டர்ஸ்டாண்ட், ரைட், வாட் ஐம் ட்ரைங் டு சே. ஸோ அதே மாதிரி ஹிண்டால்கோடைய பிசினஸ் என்ன? சி சிம்பிள். இப்போ இதோடைய பிசினஸ் நம்ம என்ன பார்த்தோம்? கம்ப்ளீட் அலுமினியம். இதோடைய பிசினஸ் எப்படின்னா அலுமினியம் வச்சு ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்றாங்கல்ல, அதோடைய பிசினஸ் தான் ஹிண்டால்கோ ப்ரொவைட். ஃபார் எக்ஸாம்பிள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த கம்பெனியை பத்தி நம்ம ஒன்று பேசணும், ஞாபகம் இருக்கா? இவிஸ்ல. அதாவது இவங்க ஹிண்டால்கோ வந்துட்டு மஹிந்திராக்கு அலுமினியம் பேட்டரி என்க்ளோசர்ஸ் கொடுத்தாங்க 10,000. ரைட்டா? ஸோ அலுமினியம் வச்சு ஒரு ப்ராடக்ட் கிரியேட் பண்றது சர்வீஸ். ரைட்டா? ஸோ இந்த மாதிரி அலுமினியம் வச்சு அவங்களால என்ன சர்வீஸ் கொடுக்க முடியுதோ அந்த மாதிரி செக்டார்ஸ்ல தான் ஹிண்டால்கோ இருக்காங்க. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ இந்த மாதிரி இவி or whatever sectors which this company is related to, அலுமினியம் வச்சு அவங்க என்ன ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்றத பாருங்க. அதை பார்த்துட்டு you will get to know that அந்த செக்டார்ஸ் எல்லாம் க்ரோ ஆச்சுன்னா இந்த கம்பெனி ஸ்டாக் க்ரோ ஆகும். ரைட்டா? ஸோ இது வந்து கம்ப்ளீட்டா நால்கோ வந்து 100% அலுமினியம், பட் திஸ் இஸ் நாட் கம்ப்ளீட்லி 100% அலுமினியம். இவி செக்டார்லயும் க்ரோ ஆச்சுன்னா கூட இதுல க்ரோத் இருக்கும். ஸோ யூ அண்டர்ஸ்டுட், ரைட்? தெர் இஸ் a slight difference, but full exposure you are getting here. நம்பர் 3, வேதாந்தா. அதாவது இந்த ஸ்டாக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பிக் குரூப். ஓகேவா? பேர்லயே தெரியும் இது வந்து வெறும் அலுமினியம் அப்படிலாம் கிடையாது. இதோடைய பிசினஸ் வந்து இட் ரிவால்வ்ஸ் அரௌண்ட் அலுமினியம், இட் ரிவால்வ்ஸ் அரௌண்ட் அயன் ஓர் எக்ஸெட்ரா, ஜிங்க். யூ கேன் ஜஸ்ட் சர்ச் வேதாந்தா. ஓகே, இதை பத்தி உங்களுக்கு கம்ப்ளீட்டா டீடைல்ஸ் தெரிஞ்சிடும். ஸோ இதோடைய பிசினஸ் வந்து கம்ப்ளீட்டா இதுல இருக்கிறதுனால அலுமினியம் உடைய எக்ஸ்போஷர் கிடைக்கும், பட் நாட் லைக் ஹியர் கம்ப்ளீட் அலுமினியம் எக்ஸ்போஷர் கிடைக்காது. யூ அண்டர்ஸ்டுட், ரைட்? ஸோ பட் இது வந்து உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி வேணும்னா ஓகேவா நீங்க வேதாந்தால இன்வெஸ்ட் பண்ணலாம். வை? பிகாஸ் அலுமினியம் உடைய பிரைஸ் எக்ஸ்போஷரா இருக்கட்டும், இல்ல அதர் அயன் ஓர் ஜிங்க் இந்த மாதிரி ஒரு ஃபுல் குரூப் இருக்கிறதுனால ஒரு மெட்டலுடைய என்ன சொல்லுவாங்க டிமாண்ட் கம்மியாச்சுன்னா அதோடைய ஸ்டாக் பிரைஸ் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. பட் வேறஸ் நால்கோல அப்படி கிடையாது. ஓகே, ஐ ஹோப் உங்களுக்கு இந்த மூணுமே கிளியரா புரிஞ்சுட்டு இருக்கும். நால்கோ அப்படின்ற கம்பெனி கம்ப்ளீட்டா அலுமினியம் பேஸ்டா இருக்கு. ஸோ அலுமினியம்ல ஏதாச்சும் ஒரு ஷார்டேஜ் கரெக்ஷன்னா பிரைஸ் கீழே போச்சு அப்படின்னா இது அதிகமா அஃபெக்ட் ஆகும். இது அதிகமா அஃபெக்ட் ஆகுமா? ஆகாது. பிகாஸ் இதுல ஒரு குரூப் ஆஃப் மெட்டல்ஸ் இருக்கு. யூ அண்டர்ஸ்டாண்ட்? அதே மாதிரி இவி செக்டார் இந்த மாதிரி மல்டிபிள் செக்டார்ஸ்ல இன்வால்வ்டா இருக்கிறது ஹிண்டால்கோ. ஸோ அதனால இதுல வெறும் அலுமினியம் மட்டும் கிடையாது, அந்த செக்டார்ஸ் க்ரோ ஆனாலும்
இந்த கம்பெனிஸ்ல growth இருக்கும் அப்படின்றது. So you have to understand clearly, then only you can invest in these stocks. கரெக்டா? With this we are coming to the end of this video. இந்த வீடியோல நம்ம என்னென்ன கவர் பண்ணோம்? ஸ்டார்டிங் ஃப்ரம் அலுமினியம் உடைய சார்ட் பார்த்தோம், அதுக்கப்புறமா அதோடைய டிமாண்ட்ஸ் என்ன, அதுக்கப்புறமா அதோடைய ஹைப் எப்படி இருக்கு, அதுக்கப்புறமா அதோடைய சப்ளை எப்படி இருக்கு, எல்லாமே கிளியரா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்தோம். ரைட்டா? அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இப்போ நம்ம பார்த்தோம்ல ஒரு ஃப்ளோ, இது வெறும் அலுமினியமுக்கு மட்டும் கிடையாது, இது வந்து வெறும் காப்பருக்கு மட்டும் கிடையாது. வாட் எவர் இட் இஸ், இஃப் சம்மன் சேஸ் சம் மெட்டல், இந்த மெட்டல்ல ஃபியூச்சர் இருக்கு அப்படின்னு சொன்னா யூ நோ வாட் டு செக் ஃபார். கரெக்டா? ஸோ யூ நோ த ரிசர்ச் ப்ராசஸ். I have that confidence that you will take your decisions by your own. கரெக்டா? இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸால நீங்க டிபெண்ட் ஆக மாட்டீங்கன்றத எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. ஓகே, ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா யூஸ்ஃபுல்னு கமெண்ட் பண்ணுங்க, வேல்யூபிள்னு கமெண்ட் பண்ணுங்க, வாட் எவர் இட் இஸ். உங்களுக்கு நெக்ஸ்ட் டாபிக் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதுவும் கமெண்ட் பண்ணுங்க. பட் டூ கமெண்ட், பிகாஸ் தட் இஸ் த ஒன்லி வே ஐ கேன் ஸ்பீக் வித் யூ. கரெக்டா? ஸோ அதனால தான் சொல்றேன். அண்ட் தென் ஷேர் வித் பீப்புள் whom you think இது வந்து அவங்களுக்கு வேல்யூபிளா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மட்டும் ஷேர் பண்ணுங்க. ஓகே, அண்ட் ஃபைனலி நான் வந்துட்டு லாஸ்ட் வீடியோ காப்பர்ல வந்துட்டு நிறைய பேர் என்னுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க. கரெக்டா? ஸோ அதுக்கு வந்து ஆன்சர் பண்ற விதமா ஒரு டெடிகேட்டடா ஆல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் உடைய கொஸ்டின்ஸ் வச்சு ஒரு நம்ம அதுக்கான ஆன்சர், அதுக்கான அனாலிசிஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால நெக்ஸ்ட் வீடியோ நான் அதை மேக் பண்ண போறேன். ஸோ நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா அந்த கொஸ்டின்ஸ் நான் அதுலயும் ஆட் பண்ணுவேன். I hope you understood what I'm trying to say. கரெக்டா? ஸோ வேற ஏதாச்சும் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. We will speak over there. With that, signing off from you.